Hey guys, இந்த வீடியோவில் நம்ம buttons and button holes எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்த பட்டன் ஹோல் தைச்சாலும் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம்னா பிளாக்கெட்டோட அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டன் ஹோல் மார்க் பண்ணணும். ஸோ நம்ம காலர் ஸ்டாண்டில் ஃபஸ்ட் பட்டன் வரும். செகண்ட் பட்டன் வந்து நமக்கு எந்த இடத்துல ஓப்பன் வேணும், அதாவது ஃப்ரண்ட் நெக் டெப்த்தை ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அங்கேருந்து நம்ம வந்து பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோல்ஸை ஈவனாக ஸ்பேஸ் அவுட் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிற பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட் 7.5 inches. ஸோ 7.5 inches தான் என்னோடய ஃப்ரண்ட் நெக் டெப்த் இருக்க போகுது. ஸோ அங்கேருந்து பிளேஸ்மெண்ட்டை வந்து 3 inchஸில் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ எவ்ரி 3 inchesக்கு எனக்கு வந்து ஒரு பட்டன் ஹோல் அண்ட் பட்டன் வரப்போகுது. திஸ் இஸ் அப் டு அஸ். க்ளோஸாக வேணும்னா நம்ம க்ளோஸாக வந்து ஸ்பேஸிங் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் 4 inchஸில் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 4 inchஸில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அண்டு நம்மளோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம டிசைட் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோல்ஸ் நமக்கு போட்டு கழட்டுறதுக்கு வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் பர்பஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் பர்பஸ்னால் நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப தள்ளி வச்சிட்டோன்னா ரொம்ப அதிகமாக கேப் இருக்கும், ட்ரெஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஈச் பட்டன் ஹோல் கேப் வழியாக நமக்கு வந்து உள்ள உடம்பு தெரியும். ஸோ அதனால் நம்ம ஸ்பேஸிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து டாப் சைடில் வந்து நான் பட்டன் ஹோலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், விச் இஸ் த ரைட் சைட். நம்மளோட ரைட் சைடில் தான் வந்து விமென்க்கு வந்து பட்டன் ஹோல் மார்க் பண்ணணும். அண்ட் ஆன் த லெஃப்ட் சைட் பட்டன்ஸ்க்கும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ கம் லெட்ஸ் சி ஹவு டு டூ பட்டன் ஹோல்ஸ். பட்டன் ஹோல்ஸ் வந்து நான் கையில் ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட வந்து ஜெனோமி ட்ரீம் மேக்கர் 120 ஃப்ரம் உஷா இருக்குது. ஸோ அந்த மெஷினை யூஸ் பண்ணி எப்படி வந்து பட்டன் ஹோலை மெஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு நிமிஷம் கவனித்து பாருங்கள். காலர் பேண்டில் மட்டும் நம்ம ஹாரிசான்டல் பட்டன் ஹோல் வச்சுட்டு மீதி இடத்துல ஃபுல்லாகவே நம்ம வெர்டிக்கல் பட்டன் ஹோல் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எல்லா டேபிள் டாப் மெஷின்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு பட்டன் ஹோல் ஃபுட்டர்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. மாடல் டு மாடல் வேரி ஆகலாம், பட் இந்த ஃபுட்டரை வந்து எல்லா உஷாவோட மெஷின்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ உஷா மெஷின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபுட்டர் தான் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பட்டனை வந்து பேக்கில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டன் ஹோல் எந்த லென்த்தில் வேணுன்றத ஃபுட்டரே வந்து டிசைட் பண்ணிவிடும். ஸோ உஷா ட்ரீம் மேக்கர் 120 வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் மெஷின் அப்படிங்கிறதுனால சில மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மோட்ஸ் வழியாக நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்க்கான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து மோட் 2ல் வந்து 21 அப்படிங்கிற ஸ்டிச்சை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ 5ன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகில் 5 இருக்குது. 0.4 வந்து ஸ்டிச்சோட லென்த்து. ஸோ அதை வந்து நான் 3ஆக கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணும்போது எனக்கு இன்னும் நெருக்கமாக வரும். பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பிளாக் பட்டன் வச்ச ஒரு சின்ன ராட் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கீழே இழுத்து விடணும். இழுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி லாக் பண்ணணும். ஸோ நீடில் த்ரெட் பண்ணிக்கோங்க. நீடில் த்ரெட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள், அதாவது ஒரு ட்ரையல் பீஸில் பட்டன் ஹோல் வந்து நம்ம எப்போயுமே ட்ரையல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டைரெக்ட் ஃபேப்ரிக்கில் போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ஹோலும் அந்த பட்டனும் மேட்ச் ஆகுதா, உள்ளே வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, பட்டன் ஹோல் வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நம்ம பார்த்ததுக்கப்புறமா நம்ம டைரெக்ட் ஃபேப்ரிக்கில் பட்டன் ஹோலில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ வந்து நான் வந்து ப்ரெஷர் ஃபுட்டரை வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்த உடனேயே அந்த பட்டன் ஹோல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே மெஷின் வந்து தானாக நின்றுடும். ஸோ நம்ம மெரிட் மெஷினில் வந்து இந்த ஃபுட்டர் அண்ட் இந்த மெக்கானிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆஸ் வெல் அஸ் எனக்கு ஒரு ஓல்டர் மாடல் இருக்குது ஃப்ரம் உஷா, அதுலேயும் வந்து இந்த மெக்கானிசம் ஸ்லைட்லி வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது ரெண்டுமே வந்து வீடியோ எடுத்து நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட் ஆன் ஹவு டு டூ பட்டன் ஹோல்ஸ் வித் தோஸ் 2 மெஷின்ஸ், நீங்கள் வந்து அந்த லிங்க்கை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் புஷ் ஆஃப் அ பட்டனில் பட்டன் ஹோலே ரெடி ஆயிடுச்சு. ஸோ மெஷின்ஸ் எல்லாம் இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக வந்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம பட்டன் ஹோலை வந்து கிளிப் பண்ணி விட போகிறோம். ஸோ இங்கே வந்து இதை கட் பண்ணி விடும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஃபேப்ரிக்கில் வந்து எப்போயுமே வந்து ஓட்டை போட்டுறக்கூடாது. ஸோ எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சீம் ரிப்பர்.
சீம் ரிப்பரில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் வந்து உள்ளே போதான்னு பார்க்கணும். ஈஸியாகவும் உள்ளே போகணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப லூஸாகவும் உள்ளே போகக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டரில் பேக் சைடில் வந்து நான் வந்து பட்டன் ப்ளேஸ் பண்ணி லாக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதே மாதிரி கண்டினியூ பண்ண போகிறேன் பிகாஸ் த பட்டன் ஹோல் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் த பட்டன். குர்த்தாவில் ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கிற சென்டர் பாயிண்ட்டை அலைன் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெஷர் ஃபுட்டரில் அந்த கேப்பில் வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போது நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லேருந்து பேக் சைடில் தான் போகும் நம்மளோட ப்ரெஷர் ஃபுட்டர் எப்பயுமே. ஸோ அதனால் நம்ம பேக்கில் தான் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும் பட்டன் ஹோல் வந்து கரெக்டாக எங்கே வரணும்னு. ஓகேவா? ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து பேக்கில் தான் போகும் நம்ம ப்ரெஷர் ஃபுட்டர் இன் ஆல் மெஷின்ஸ். ஸோ இப்போ நான் வந்து த்ரெட்டை வந்து ட்ரிம் பண்ண மாட்டேன். கண்டினியூஸாக வந்து நான் அப்படியே லைனாக எனக்கு எந்த இடத்துலலாம் பட்டன் ஹோல் வேணுமோ நான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேண்டில் இருக்க பட்டன் ஹோலில் நம்ம வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும். ஏன்னா பட்டன் ஹோல் வந்து பேக் சைடில் தான் போகுது அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆன் த ஹாரிசான்டல் டைரெக்ஷன். ஸோ பேண்டை வந்து நம்ம சென்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டோன்னா பட்டன் ஹோல் வில் பி பர்ஃபெக்ட். ஸோ பட்டன் ஹோல் ஃபுல்லாகவே ரெடி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து நம்ம எல்லா த்ரெட்ஸையும் வந்து ட்ரிம் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடில் நமக்கு வந்து த்ரெட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் ஒட்ட வெட்டிடணும். வெட்டினா தான் நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பட்டன் ஹோலை ஓப்பன் பண்ணி விட போகிறோம். ஸோ அந்த சென்டரை மட்டும் நம்ம பொறுமையாக பார்த்து ஸ்லிட் பண்ணி கட் பண்ணிடணும். யூ கேன் யூஸ் யோர் சீம் ரிப்பர் ஆர் யூ கேன் ஆல்சோ யூஸ் அ சிசர்ஸ். பட் என்ன பண்ணாலும் ஃபுல் கண்ட்ரோலோடு பண்ணுங்கள் அண்ட் யூஸ் தி எட்ஜஸ் ஸோ தட் நம்ம வந்து தெரியாமல் உள்ளே வெட்டிட மாட்டோம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியாச்சு. நம்ம எல்லா பட்டன் ஹோல்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐ எம் த்ரெட்டிங் அ நீடில். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது MOP, மதர் ஆஃப் பேர்ல் பட்டன்ஸ். மதர் ஆஃப் பேர்ல் பட்டன்ஸ் சம்டைம்ஸ் மே பிரேக் வென் வி டெய்லர் இட் யூஸிங் அ மெஷின். ஸோ வந்து எனக்கு மதர் ஆஃப் பேர்ல் பட்டன்ஸ் வந்து எப்பயுமே ஐ ப்ரிஃபர் டு ஸ்டிச் இட் பை ஹேண்ட். ஸோ கையில் தைக்கும் போது நம்ம வந்து 4 டைம்ஸாக எடுத்திருக்கேன் நான் த்ரெட்டை அண்ட் நல்லா நாட் பண்ணிக்கணும். நாட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டிச்சஸை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இட்ஸ் a வெரி ஈஸி மெத்தட். ஸோ இந்த மாதிரி நம்ம பட்டன்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா we are done with the buttons and buttonhole. ஸோ இதே மாதிரி எல்லா பட்டன்ஸையும் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணி கட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபியூ பட்டன் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ பட்டன் ஹோலில் லாக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து டாப்பில் பார்த்தீங்களா, ஸோ ஹாரிசான்டல் பட்டன் ஹோல். ஸோ அந்த ஹாரிசான்டல் பட்டன் ஹோலில் ஸ்லிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரா எட்ஜஸ்லாம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா யூ கேன் ட்ரிம் தம் ஆஃப். பயப்படாதீங்க, அதுக்கு மேலே அது வராது, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி we continue to stitch the buttons and our buttons and buttonholes are done. So after finishing all the buttons and buttonholes, it's going to look like this. ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். So next video is on ironing this shirt dress. So I'll see you in the next video. Until then, have a happy day, happy life and happy sewing to all of you.